திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்துகின்றேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர வேண்டுமே ஆனால் முதல் நாள் இரவே நீங்கள் படுக்க போகும் பொழுதே சிவாய நம, சிவாய நம, சிவாய நம 5 எழுத்து மந்திரம் நமசிவாயன்னு நான் சொல்லுங்க. விடியற் காலையில் சொல்லணும். அது நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே பேசணும். இதுக்கெல்லாம் அடித்தளமாக அமைவது எது? நமச்சிவாய் என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் ஓதுதல். குறிப்பாருங்க, நமச்சிவாய 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 அப்படி சொன்னீங்கன்னா நலமாக வளமாக வாழ்வீர்கள். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நலமாக வளமாக வாழ்வீர்கள். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 6ஆம் திருமுறையிலிருந்து திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சுவாமிகள் பாண்டி நாட்டு யாத்திரைக்கு பிறகு திருப்புகலூரிலே வந்து தங்கியிருந்து பணி செய்த நாட்களிலே பெருமான் வருவித்து காட்டிய பொன் மணி முதலியவற்றையெல்லாம் அரம்பையரையும் அகற்றிய பின்னர் புண்ணியா புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய அப்படி அருளை செய்து இறைவன் திருவடி நிழலை அடைந்தார் திருநாவுக்கரச பெருமான். 6ஆம் திருமுறை 99வது பதிகம் பொது திருப்புகலூர். 4வது பாடல். பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். தெருளாதார் மூவையிலும் தீயில்வேவ, தெருளாதார் மூவையிலும் தீயில்வேவ சிலை வளைத்து செங்கனையால் சற்ற தேவே மருளாதார் தம்மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தாய் பிணி தீர்ப்பாய் வானோர்க்கு என்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அபர்மேலான் அலர்மேலான் நீர்மேலான் ஆய்ந்துங்கர பொருளாவாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே, பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. அழகான பூம்புகலூரிலே மேவிய புண்ணியனே, தாங்கள் செய்து வந்த சிவ வழிபாட்டினை இடையிலே விட்டொழித்த மயக்கத்தினராகிய திரிபுரத்தினரின் மூன்று மதிலும் தீயிலே வேகுமாறு வில்லை வளைத்து செங்கனையால் அவற்றை அழித்த தேவனே, செங்கனை மயக்கமின்றி நின்னையே வழிபட்டு மனத்தில் ஏற்படும் மெலிவை தீர்ப்பவனே, தேவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருந்து அவருற்ற பிணியெல்லாம் தீர்ப்பவனே, அருளே உருவமாகி
எல்லா பொருளுக்கும் முதலாகிய தேவதேவனே, வேதமானவனே, வேதியர் வேதியன, பிரம்மனும் திருமாலும் தேடியும் காண முடியாதவன். பிரம்ம தேடி பார்த்தார், மகாவிஷ்ணு தேடினார், கிடைக்கல. அப்படி காண முடியாத பொருளானவன் உன் திருவடிக்கே வருகிறேன். அவங்களெல்லாம் பார்க்க முடியாது, நான் உன்னுடைய திருவடிக்கு நான் வருகிறேன் என்கிறார். தெருளாதார்னா தெளியாதவர்கள்னு பொருத்தம். சிவ வழிபாட்டிலேயே இருந்தவங்க தான் அந்த திரிபுராந்தகர்கள் இடையிலே விட்டு விழித்தார்கள். அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. குருதி தோய்ந்தேன்னு குறிப்பு மொழி. அதனாலே மருளாதார் திரிபுரத்தவர் போல மயங்கி அழியாதவர். வாட்டம்னா மெலிவு, கவலை. அருளாகி அருளே உருவமாகும். அவர் மேலான் பிரம்மன், நீர் மேலான் திருமேல் எல்லாம். அலர் மேலான் யாரு? பிரம்மா. நீர் மேலான் யாரு? திருமால். ரெண்டு பேராலையுமே கண்டுபிடிக்க முடியல. நான் இப்போது உன்னை தேடி உன்னுடைய திருவடிக்கே வருகின்றேன் என்று கூறுகிறார். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புகலூர் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய தொண்டர் அப்பர் சொன்னதைப் போல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் இல்லையா, நாமும் நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. கஹவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.